7 என்பது 1. இவங்க 7 வருஷம் அடிமைத்தனத்துல அல்லது மீதியானுடைய கையில் இருந்தனால 7 வயதுன்னு சொன்னாரு. இன்னொன்னு 7 என்பது பூரணம். 7ன்னு என்ன அர்த்தம்? பூரணம். திரும்ப சொல்லுங்க, 7ன்னு என்னது? பூரணம். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, உன் தகப்பனுடைய பலிபீடத்தை அறவே தகர்த்து போட்டு, சொல்லுங்க என்னவாமா, உன் தகப்பனுடைய கிரியைகள், உன் தகப்பனுடையதான கீழ்ப்படியாமைகள், உன் தகப்பனுடைய காரியத்தை, இதையெல்லாம் அறவே நீ எடுத்து போட்டுட்டு உன் தகப்பனிடத்துல இருந்ததான பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டு இந்த 7 வயது கிடாரியை நீ என்ன செய்யணும்? 7 வயது இளங்காளையை நீ கர்த்தருக்காக நீ என்ன செய்யணும்? பலியிடணும்னு சொல்றாங்க. இது எதுக்கு அடையாளம்னா, இதை நான் கிதியோன்ட்டு ஆண்டவர் சொல்றாரு, இதை செய் கிதியோனே அப்படின்னு. சரி ஆண்டவர் அப்படின்னு உடனே செஞ்சிருப்பாருன்னு இந்த இடத்துல இருக்குது. ஆனா நிறைய யோசித்திருப்பார். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு தன்னுடைய தகவன் பிராக்டிக்கலா யோசிங்களேன். தன்னுடைய தகப்பன் ஒரு பாகாலுடைய பலிபீடத்தை கட்டி